இன்னைக்கு காலையில பொழுது முழுசா விடியறதுக்கு முன்னாடியே நான் விழிச்சாச்சு. ஏன்னா, என்னோட மனசுல நெறைய சத்தங்கள் இருந்துச்சு. அதனால எதுவுமே பேசாம அமைதியா வண்டி எடுத்துட்டு வீட்ட விட்டு வெளியில வந்துட்டேன். சரி ஒரு வாக்கிங் போனா சரியாயிடும்னு. நடக்கணும்னு தாங்க தோணுச்சு. ஆனா சில பாதைகள் நம்மளை நடக்க விடாது. அது நம்ம எண்ணங்கள்லயே நம்மள நிறுத்திடும். ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்தேன். காத்து மெதுவா வீசினப்ப 2, 3 பூ உதிர்ந்து கீழ விழுந்துச்சு. அந்த பூவ கையில எடுத்து பார்த்தேன். அந்த பூவோட மென்மையில வாழ்க்கை சொல்லாத பல பதில்கள் எனக்கு அந்த இடத்துல கிடச்சிது. சில இடங்கள் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த அழக விட அங்க கிடைக்கிற அமைதி தாங்க நம்மள அதிகமா மாத்திடும். அந்த இடத்துல நான் நடந்துட்டுருக்கப்ப சுத்திலும் சிவப்பு பூக்கள். தரையில் விழுந்த அந்த இதழ்கள் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா அந்த இடம் என்கிட்ட எதுவுமே பேசல. ஆனா மெதுவா என்னோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியானது. அப்படியே நடந்துட்டு இன்னொரு மரத்துக்கு அடியில வந்து உட்காந்தேன். அங்க உட்காந்தப்ப ஆச்சரியமா மறுபடியும் ஒரு பூ விழுந்ததுங்க என்னோட தலையில. அப்பதான் புரிஞ்சது, வாழ்க்கையில எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில மனிதர்களுக்கும், சில சூழ்நிலைகளுக்கும் அமைதி தாங்க சரியான பதில். நம்ம தேவையில்லாம அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறத விட, சில நேரத்துல நம்ம சைலண்ட்டா இருப்பது தான் நமக்கு அழகு. அது கண்டிப்பா பலவீனம் கிடையாது. அது நம்ம மனசுக்கு கிடைக்கிற ஒரு அமைதி. இன்றைய பொழுது உங்களுக்கு அழகாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேனோ, அது மாதிரி எனக்கும் அழகாக அமையட்டும்னு சொல்லி, அன்புடன் ஆஷ். மீண்டும் சந்திக்கும் வரை.